பணம் பணம் பணம். எவ்வளவு சார்? எப்ப சார் அடங்க உங்க பணம் வெறி? ஆம்பளைங்கிறதுனால கண்ணத்துல கொடுத்தானுங்க. இதே ஒரு பொட்டச்சி கேட்டிருந்தாலும் ஒத்தட்டோட உதறி கொடுத்துருப்பானுங்க. ஏனுங்க நான் ஆம்பளை தானுங்க சத்தியமா. தமிழ் பட உலகிலே பல வெற்றி படங்களை தந்த கே.எஸ். ரவிக்குமாருடைய இத்தனை கிளிப்புகள் எதற்காக இன்றைக்கு டூரிங் டாக்கீஸில் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு நீங்க ஆச்சரியமா பார்க்கறத என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களோடு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வாரம் சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்க போகின்ற சிறப்பு விருந்தினர் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் தான். நேரலையிலே பங்கு கொள்ள விரும்புகின்ற டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் மறக்காம உங்களுடைய பெயரை 9853298535 என்ற எண்ணிலே பதிவு செய்யுங்கள். டூரிங் டாக்கீஸிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். மறக்காதீங்க, சனிக்கிழமை மாலை 7 மணி. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இன்றைய சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் செய்தி வாசிப்பாளரும் வீணை இசை கலைஞரும் நடிகையுமான மீரா கிருஷ்ணன். செய்தி வாசிப்பாளராக தன்னுடைய பயணத்தை தொடங்கி அதற்கு பின்னாலே தொலைக்காட்சி தொடர்களில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் தான் மீரா கிருஷ்ணன். தனுஷ், விஷால், தமன்னா, அமலாபால் போன்ற பல முன்னணி கலைஞர்களுக்கு அம்மாவாக நடித்திருக்கின்ற மீரா கிருஷ்ணன் என்னுடைய முதல் அடையாளம்னா அது வீணை கலைஞர் என்பதுதான் என்கிறார். நடிகையாகவும் வீணை இசை கலைஞராகவும் தான் பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மீரா கிருஷ்ணன். வணக்கம். வணக்கம் சார். தூரதர்ஷனில் செய்தி வாசிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? எம்ஏ படிச்சுட்டு இருந்தேன் யூனிவர்சிட்டியில். அப்போது 22 பஸ்ஸில் தான் ஐனாவரம் வீடு. அப்போ வந்து அந்த 22 பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ டிடிலேருந்து ஒரு கேமராமேன் பார்த்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஆளெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட் அவர். ஆக்சுவலாக எனக்கு அவர் அப்போ தெரியல. கண்ணன் அவர் தான். அவர் அங்கே கேமராமேனாக இருந்தார். வர முடியுமா, நான் சுரேஷ்ட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், வீட்டில் யாருக்குமே தெரியாதே, ஏதாவது சொல்லுவாங்க, நான் பேசிக்கிறேன். அப்போ அப்படி தான் நேராக போய் அப்படி திரும்புங்க, தூர்தர்ஷன் வந்துடும், நீங்கள் போங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அப்படி போனது. 3000 பேரில் 6 பேர் செலக்ட் ஆனோம். அப்படி அதான் வாய்ப்பு எங்கேருந்தெல்லாம் எப்படிலாம் வருது பாருங்க. அப்படி வந்து அனௌன்சராக சேர்ந்தேன். அப்போ வந்து அப்புறம் தமிழ் டிக்ஷன் நல்லா இருக்குன்னு நம்ம ஹெச் ராமகிருஷ்ணன் சார் அதில் எடுத்துக்கிட்டார் நியூஸில். அப்படி வந்து அப்படி அது மாதிரி ஒரு பயணம். எப்படி அதுக்கு தயார்படுத்திக்கிட்டீங்க உங்களை செய்தி வாசிக்க? செய்தி வாசிக்க வந்து தினத்தந்தி ஃபுல்லாக படிப்பேன் சார். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் படிக்கிறது எனக்கு அந்த இதெல்லாம். அதில் நம்ம ஷோபனா ரவி மேடம்லாம் கொஞ்சம் அப்படி இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க. பொருளாதாரம் அப்படின்னா நான் அப்போல்லாம் வளரும். பொருளாதாரம் அந்த ஃபாஸ்ட்டில் வரும். பொருள் ஆதாரம். ஒரு லெட்டரும் வாய்க்குள்ள உட்காந்து காஃபி குடிச்சிட்டு வெளியில வரணும். அருமை. அவங்க பொருளாதாரம் அழகா வரும். அந்த மாதிரி அப்படிலாம் வந்து நிறைய லைவ்லலாம் தடுமாறி தப்பெல்லாம் பண்ணி வந்தோம். செகண்ட் சேனல் நியூஸ் தான் அப்போ கொடுப்பாங்க எங்களுக்கு. 10:20 ஃபர்ஸ்ட் அப்போ நியூவாக வந்தவங்களுக்கெல்லாம் அப்படி வந்து அதுக்கப்புறம் மெயின் நியூஸில் வந்து அப்புறம் ராஜ் டிவியில் நியூஸ் புல்லட்டின், எலெக்ஷன் புல்லட்டின் நானும் வரதராஜனும் பண்ணோம். அதுக்கு வந்து அப்புறம் சன் டிவி. செய்திகள் வாசிக்கிறதுல நீங்கள் தடுமாறினதை பற்றி சொன்னீங்க. அதில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் எப்போ ஏற்பட்டு இருந்தது சார். ஒரு நாளைக்கு 10:20 நியூஸ் நான் மட்டும்தான் நியூஸ் ஆங்கர். யூஸ்வலாக அப்போ வந்து நாங்கள் நியூஸுக்கு உட்காந்துருப்போம். 4-5 பேர் இருப்பாங்க ஃப்ளோரில். ஃப்ளோர் மேனேஜர் இருப்பார், கேமராமேன் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. அப்போல்லாம் டெலிப்ராம்ப்டர் ஆப்ரேட்டிங் தனியாக ஒரு ஆள் இருப்பாங்க, அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கும்போது அன்றைக்கின்னு பார்த்தா யாருமே இல்லை, வெறும் ஒரு கேமராமேன் தான்.
ஃப்ளோர் மேனேஜர் கூட அப்படி வெளியில் ஒரு காலும் உள்ள ஒரு காலுமாக தான் நிற்கிறாரு, உள்ளே வரல சரியா. அப்போது நாய் அந்த மூஞ்சியை கட்டி ஒரு பெரிய பெரிய போலீஸ் டாகு உள்ளே வந்துட்டு போயிட்டு இருந்தது. நான் சொன்னேன், என்னங்க குறைச்சிட போகுது, நியூஸ் போகுது, நாங்களே வந்து தட்டு மாதிரி படிச்சுட்டு இருக்கோம், இப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், அது சும்மா வந்துட்டு போயிடும். ஒரு ஆள் கூட்டிட்டு அப்படி வந்துட்டு போனாங்க. அப்புறம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம் சொல்லி முடிச்ச உடனே, மேடம் ஓடிடுங்க பாம்ப் ஸ்கேர் இருக்குன்னாங்க. ஐயோ! அவங்க பாதி ஓடிட்டு, நாங்கெல்லாம் மேக்கப் பாக்ஸ் எல்லாம் வச்சிருப்போம், அதெல்லாம் எடுத்து அப்படி வைக்கிற, மேடம் எவ்வளோ சீக்கிரம் ஓட முடியுமோ ஓடிடுங்க பாம்ப் ஸ்கேர் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து மாடி ஏறி அதுக்கப்புறம் போய் கீழே போனோம். அவ்வளோ தூரம் இருக்காங்க. ஓடி போய் உயிர் பயம்னா என்னன்னு அன்னைக்கு தெரிஞ்சது. பட் ஆனால் அது இல்லை. ஆமாம். பட் அது ஒரு இது இருந்தது. அதனால் எங்களுக்கு சொல்லிட்டா நாங்கள் ஏற்கனவே வளருவோம், பயங்கரமாக வளர, அதனால் எதுவுமே சொல்லாத அது மாதிரி இருந்தது. இந்த செய்திகளை எல்லாம் வாசிக்கிறதுல உங்களுக்கு முன்னோடியாக நீங்கள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க? சோபனா ரவி மேம், சந்தியா, அவங்க தான். அவங்க 2 பேரையும் சந்திச்சதை பற்றி பேசியிருக்கீங்களா? நிறைய. நம்ம மேக்கப் ரூமில் பேசிகிட்டு இருப்போம். சோபனாக்காலாம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப ஃபேமிலி மாதிரியே இருப்போம். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சன் தொலைக்காட்சிக்கு போனீங்க. இங்கே செய்தி வாசித்ததுக்கும் அங்கே வாசித்ததுக்கும் ஏதாவது வித்தியாசத்தை உணர்ந்தீங்களா? கண்டிப்பாக சார். இது வேற இல்லை, செட்டப்பே வேறு. இங்கே வந்து சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். பட் இப்போ நியூஸ் வாசிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். எல்லா ஆஃபீஸ் வேலையெல்லாம் கூட பண்ணிட்டு நியூஸ் வாசிக்கிற மாதிரி இப்போல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நாங்கள் இருக்கிறப்போ நம்ம ஷூட்டிங் இருக்கோம், சீரியலில் பிஸியாக இருப்போம். அந்த நேரம் 4 மணிக்கு வருவோம். 8 மணி நியூஸ் போகணுன்னா 4 மணிக்கே வந்துடணும். வந்துட்டு நாங்கள் நியூஸ் அங்கே ஆரம்பிச்சாச்ச உடனே நாங்கள் கிளம்பிடலாம். அது வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணணும். அதில் ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். தொலைக்காட்சி தொடரில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை எப்படி தேடி வந்தது? நியூஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு அம்மான்னு ஒரு சிடி ஒன்று பாடினேன். அந்த கேசட் கவரில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம பிரியா விஷன் ராது சார், இல்லை அதுக்கும் முன்னாடி வந்து நம்ம சுந்தர் கே விஜயன் சார் ஒரு சிங்கிள் எபிசோடு பண்ணுறேன் அப்படின்னு சன் டிவிக்கே பண்ணுறேன்னு, அதில் ஒரு சின்ன ரோல் சின்ன ரோல், அதான் ஹீரோயின் கேரக்டர். நானும் பப்ளுவும் தான் மெயின். அது பண்ணேன். அப்புறம் அதை விட்டுட்டேன் நான். சரி, அதுக்கப்புறம் நான் யோசிச்சே பார்க்கல நடிக்கிறத பற்றி. அப்போ பிரியா விஷன் ராது சார் கூப்பிட்டார் ஒரு சீரியலுக்கு, குப்பத்து சாஸ்திரிகள்னு, ஜெய்சங்கர் பேரா. அப்போ எடுத்ததே 2 பெரிய பசங்களுக்கு அம்மா. அந்த மாதிரி தான் பண்ணேன். நான் முதல்ல பண்ண இன்ட்ரெஸ்ட்ல, அப்புறம் ஹஸ்பண்ட் தான் என்கரேஜ் பண்ணார். பண்ண, உனக்கு பிடிச்சதுன்னா பண்ண, பிடிக்கலன்னா திருப்பி வந்துட போற அப்படின்னாரு. பண்ணேன், நல்லா போச்சு. அதை பார்த்துட்டு நம்ம ஏவிஎம் சரவணன் சார் கூப்பிட்டாரு. அப்போது இப்போ பெரிய சிங்கராக இருக்கிற ஆதித்யா கை குழந்தை. அப்போ வந்து வர முடியாது அப்படின்னு சொன்னேன். அது ஆக்சுவலாக குப்பத்து சாஸ்திரிகள் அப்போ நம்ம விசு சார் வந்து வீடுதோறும் வசந்தான்னு ஒரு சீரியல், அது 2க்குமே என்னை கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் பையன் கேரிங்காக இருந்தேன். ஸோ அப்போ வந்து பண்ண முடியாது. பட் விசு சார், இவர் நம்ம ராது சார் விடலை. இல்லை மடுசார் புடவை தான், இன்னும் எனக்கு ஏஜ் கிடைக்கும், வயரெல்லாம் வயரமாக இருந்தால் பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இப்போ அது பண்ணினேன். அதுக்கப்புறம் அந்த வீடுதோறும் வசந்தால வேற ஒரு உமா பத்மநாபன் பண்ணாங்க. இது குப்பத்து சாஸ்திரிகள் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சரவணன் சார், ஏவிஎம் சரவணன் சார் ஒரு பெண்ணின் கதைன்னு, அது 1000 எபிசோடுக்கு மேலே போச்சு. அப்போ கூட நடிக்க வரத்துக்கு யோசித்தேன், இதோட போதும். அந்த எப்போல்லாம் போதும் யோசிக்கிறேன்னா அப்போ ஏதாவது ஒன்று வந்துட்டே இருந்தது. அப்போது சரவணன் சார், நான் ஆளல் பார்த்துக்கிறதுக்கு மேக்கப் ரூம் கொடுத்து குழந்தைய பார்த்துக்க ஆளெல்லாம் போட்டு பண்ணுறேன், வந்து நடிங்க அப்படின்னாரு. பட் ஆனால் குழந்தையில கூட்டிகிட்டு வரல. பட் நடித்தேன், ரொம்ப நல்லா போச்சு. அப்போது மோகினிக்கு அம்மாவா, அப்போது ஆரம்பித்ததே அம்மாவா தான். எப்படி நடிக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? ஒன்றுமே பண்ணல சார். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை பண்ணேன். பார்க்குறவங்க நல்லா இருக்குன்னாங்க. காமன் சென்ஸ் தானே சார் நடிப்பே. ட்ரைனிங் எல்லாம் எடுத்து நடிக்கிறத விட நம்ம அந்த கேரக்டராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை, அதுவும் பெண்ணின் கதை அப்பெல்லாம் கம்பர் ஜெயராமன் சார் டைரக்ஷன் பண்ணார். ஸோ அவர் சொல்லி கொடுக்குறதே அவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாரு. இப்போ அவ்வளோ நல்லா பண்ணுறமான்னு என்கரேஜ் பண்ணுவார். அந்த வந்து அப்படி பார்க்கும்போது வந்து பார்க்க சொன்னால் அப்படி பார்ப்பேன். அதுதான் வேணும் அழகாக என்கரேஜ் பண்ணி வேலை வாங்குவார். ஆனால் நல்லா அப்போது சொல்லி கொடுத்தாங்க அழகாக, அது நீட்டாக அப்படியே வந்துடுச்சு. இளம் வயதிலேயே நமக்கு வந்து அம்மா வாய்ப்பு வருது அப்படின்னு எப்போவாது ஃபீல் பண்ணியிருக்கீங்க? தோணினதே இல்லை சார், தோணினதே இல்லை. நீங்கள் வந்து பெண் மேஜர் சொந்தரா மாதிரி ஆயிட்டீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு கனவுகள், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அது இது நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. கடவுள்னா ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. கடவுள் நம்பிக்கை. கடவுள் அப்படி தூக்கி போட்டு இப்படி போனால் அப்படி போவோம், இப்படி போனால் அப்படி போவோம்.
அப்படி பண்ணிட வேண்டியது அவ்வளோதான். அது அப்படி பண்ணது தான் 30 வருஷமா ஃபீல்டில் இருக்க முடியுது. ஜெய்சங்கரோட சீரியலில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? அப்போ சொன்னார் சார், மாமிக்கு முதல்ல டைலாகை கொடுக்காதீங்கடா, முதல்ல படிச்சிருது. அவருக்கு அப்போ அவரோட ரிட்டையரிங் ஸ்டேஜ். அந்த ஏஜில் வந்து அவருக்கு டயலாக் எல்லாம் நிற்காது. அப்போ லைவ் டப்பிங் சவுண்டு அது மாதிரி தான் ஷூட் பண்ணோம். முதல்ல எல்லாத்தையும் படித்து சொல்லிடுறாவோ, நான் தான் இங்கே முழிக்கிறேன், கொடுத்து தொலைக்காதீங்கடா அவளுக்கு, முதல்ல கூப்பிடாதீங்கடா அவளை, கூப்பிட்டா வந்து நின்றுடுறாங்க அப்படிம்பார். அப்போ சொல்லுவார், நல்லா பண்ணுறேம்மா, உனக்கு ஒரு ரவுண்டு வருவேன், கேரக்டர்ஸ் பார்த்து ஒத்துக்கோ அப்படிம்பார். நல்ல டைப்ஸ். செய்தி வாசிக்கிறதுல உங்களுக்கு வந்து ஒரு அடையாளத்தையும் ஒரு பாராட்டையும் எப்போ உங்களுக்கு கிடைச்சது? உங்களுக்கு டிடியில் இருந்தப்பவே நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் நிறைய இன்டர்வியூஸ், கல்கி, இதயம் பேசுகிறது, அது மாதிரி பத்திரிகையெல்லாம் அட்டைப்படம், விகடன் செய்தி வாசிப்பாளர். அப்போ கண்ணக்குழியோடு செய்தி வாசிக்கும் இது. அப்புறம் கல்யாணம் ஆனப்போ முதல் ஃப்ளாஷ் பண்ணாங்க. அது மாதிரிலாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அப்புறம் சன் டிவிக்கு வந்தோன்னா இன்னும் பார்க்கறது ரொம்ப நிறைய ஜாஸ்தியாச்சு. எங்கெங்கேருந்தோலாம் மெசேஜ் போட்டு, அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் பெருசாக கிடையாது, ஃபோன் பண்ணியே கேட்பாங்க. எப்படி தான் நம்பர் பிடிப்பாங்களோ என்ன பண்ணுவாங்க, இந்த தேதியில் இந்த புடவைக்கு இந்த செயின் போட்டிருந்தீங்களே அது என்ன, நமக்கு அது ஞாபகமே இருக்காது. அது மாதிரிலாம் கேட்பாங்க. செய்தி வாசிக்கும்போது இந்த செய்தியை படிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சங்கடப்பட்ட தருணங்கள் உண்டா? இல்லை சார், எதுக்குமே சங்கடம் கிடையாது. நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கணும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்தியா ஜெயிச்சதுனாலும் அது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக வச்சுக்கலாமே தவிர, எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ரொம்ப சிரிக்கிறதுக்கெலாம் அங்கே வேலையே இருக்காது. நீட்டாக படிச்சுட்டு, அது தமிழ் படிக்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். முடியுதேன்னு இருக்கும் நியூஸ். ஒரு வாட்டி எமர்ஜென்சி நியூஸுன்னா அப்படின்னா கூப்பிடுவாங்க. இவங்க தெளிவாக படிப்பாங்க, பதற மாட்டாங்க. அங்கே என்ன பதற சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு கம்போஸ்டாக இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதில் கிடச்சிது. உங்களுடையது காதல் திருமணமா? எங்கள் அப்பா தான் இவரை காமிச்சார். ஐ மீன், ஒரு கச்சேரிக்காக போயிருந்தோம். அப்போ இவர் கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தார். அப்பா ரொம்ப கம்பல் பண்ணி எங்கள் மாமனாரோட கச்சேரி கூட்டிகிட்டு போனார். கே வீரமணி கந்தர்வ கான ஜோதியில் அவனுக்கு கச்சேரிக்கு போயிருந்தோம். அப்போ இவரை பார்த்தோம். அப்போவே எனக்கு அவரை பிடிக்கும். இந்த சென்ஸ் இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறது அதெல்லாம் கிடையாது. அப்போவே ஒரு எண்ணம் உண்டு, அவனுக்கு கொடுக்கணும், கிருஷ்ணாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்பா இறந்து போயிட்டார். பட் வந்து அப்போ பேச்சுவார்த்தைகள் வந்து 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும். எதுக்காவது ஃபோன் பண்ணால் கூட எங்கள் மாமியார் அழகாக ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி எல்லாம் சொல்லுவோம். கிருஷ்ணா இல்லைம்மா, வெளியில் போயிருக்கான், ரெக்கார்டிங் போயிருக்கான், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி தெரியும். 12 இயர்ஸ் லவ் பண்ணோம். அப்படியா? ஆமாம். அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டோம். அப்பா அடையாளம் காட்டி தொடர்ந்த காதல். ஆமாம். நீங்கள் நடித்த தொலைக்காட்சி தொடர்களில் உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்த தொலைக்காட்சி தொடர்னு எதை சொல்லலாம்? ரோஜான்னு ஒரு சீரியல், நம்ம ஏவிஎம், இன்னொரு ஏவிஎம் இல்லையா, நம்ம குமரன் சார், அது பண்ணினேன். கிளாஸ் கேரக்டர். பட் சீரியலில் நான் பண்ணது எல்லாமே நல்ல நல்ல கேரக்டர்ஸ். காவியாஞ்சலின்னு ஒன்று விஜய் டிவிக்கு பண்ணேன், சிஜே பாஸ்கர் சாருக்கு பண்ணேன். நான் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் ரொம்ப. அந்த இதை அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இது பண்ணோமே, அன்னைக்கு நீ இது பண்ணியே அது பண்ணியே, அதெல்லாம் அப்பப்போ அந்த நிமிஷத்தை வாழ்வேன். அதனால பெருசாக ஞாபகம் இல்லை, பட் இதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது. அது ரொம்ப வருஷம் ஆச்சு நான் சீரியல் பண்ணுறது. லாக் ஆகிடுறோம் சார் நம்ம அதில் லாக் ஆனப்போ நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் எனக்கு மிஸ் ஆச்சு. கில்லிலாம் நான் பண்ணியிருக்க வேண்டிய படம். ஆமாம். அப்போ வந்து தெலுங்கு சீரியலும் பண்ணேன், தமிழ் சீரியலும் பண்ணேன். அப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு சீரியல்னப்போ திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிட முடியாது. நம்ம முக்கியமாக நம்ம அந்த ரோலில் இருக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னெலாம் ஷூட்டிங் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இருக்கும். சரி, திடீர்னு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு விட்டேன். படங்களில் கொஞ்சமாக பிஸி ஆகிட்டேன். 3 ரோசஸ் தான் நீ நடித்த முதல் படம் அதுதான். அப்புறம் அப்படி நிறைய படங்கள் வெளியில் நல்லா தெரிய ஆரம்பித்தது. திமிருன்னு நினைக்கிறேன், படிக்காதவன், திமிரு, அதெல்லாம் கொஞ்சம் நல்ல வெறிய தெரிய ஆரம்பிச்சது. விஷால், தனுஷ்னு பல கதாநாயகர்களுக்கு நீங்கள் அம்மாவாக நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச திரை மகன் யார்? எந்த புள்ள, உங்களோட பிள்ளையில எந்த புள்ள உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் பிடிக்கும் எனக்கு. இதில் தனுஷோட தான் கொஞ்சம் கூடுதலாக படம். ஆமாம், ஒரு 3-4 படம் பண்ணியிருக்கேன் அவரோட. பழகிறதுக்கு அங்கே பெரிய வாய்ப்புகளே இல்லை சார். என்னன்னா நம்ம வாட்டுக்கு உட்காந்துருப்போம். இப்போ அதுவும் கேரவன் கலாச்சாரம். நான் வந்தப்பெல்லாம் கேரவன் தான். ஸோ யாரு கூடயும் உட்காந்து இது மாதிரி பேசுறதுக்கு கூட நம்மளாவது கேரக்டர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் உட்காந்து பேசுவோம். கேரக்டர் அவங்கெல்லாம் அவங்க வாட்டுக்கு அவங்க கேரவனில் இருப்பாங்க, நம்ம வாட்டுக்கு நம்ம கேரவனில் ஷார்ட் பண்ணுவோம், போயிடுவோம். அதனால் யார் கூடயும் பெருசாக பழகிறதுக்கு சான்ஸ் இல்லை.
மரியாதையாக இருப்பாங்க, பார்த்தா பேசுவாங்க, அவ்வளோதான். கதாநாயகிகள் கதாநாயகிகளும் நயன்தாரா கூட பண்ணியிருக்கேன். யாரும் பெரிய பழகின மாதிரிலாம் இல்லை. தமன்னாலேருந்து எல்லாரோடையும் பண்ணியிருக்கேன். ஹலோனா ஹலோ, அவ்வளோதான். திரைப்படங்களில் நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம் அப்படின்னு எதை சொல்லுங்கள்? நிறைய படங்கள் பிடிக்கும். இப்போ பண்ணின ஒரு கேரக்டர் வந்து எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது, டிஃபரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. தடம், மகிழ் திருமணி. மகிழ் திருமேனி. இது சிகரெட் பிடிச்சதுனாலயா? ஆமாம், அது இவ்வளோ நாளாக நான் பண்ணுறேன். அது எந்த இதுவும் யாரும் பெருசாக சொல்லலை. அவங்களாம் நல்லா நடிப்பாங்க, அவ்வளோதான். ஒரு பேசுகிறவங்க கூட நம்ம கேரக்டருக்கு படத்தில் பேர் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த அளவு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா பெரிய பெரிய கேரக்டர்ஸ்ன்றப்போ பெரிய கதாநாயகிகள் அம்மாவா அது மாதிரி தான் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. அப்போ நம்மளாம் பண்ணும்போது ஓகே, ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்மிங் பண்ணக்கூடிய கேரக்டர்னால் இவங்களை கூப்பிடலாம் அப்படிம்பாங்க. பட் நானும் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன். கூப்பிட்டா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். எதனால உங்களை அந்த கதாபாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்தேன்னு மகிழ் திருமணி சொன்னாரா? அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி பேச்சு வரணுன்றதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக இன்னொரு ஆர்டிஸ்ட் அதை பண்ண வேண்டியது, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மோக் பண்ண முடியல, அவங்களுக்கு ஏதோ ஆமாம். அதனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஒரு எழுதுகிற சாப்பிட்ற அரிசிலையும் நம்ம பேர் இருக்கோம்ல, திடீர் அந்த மேனேஜர் என்கிட்ட கூப்பிட்டு, அவர் இல்லை இப்போ இறந்துட்டார், பேர் ஞாபகம் இல்லை, அவர் கூப்பிட்டு கேட்குறதுக்கே ரொம்ப யோசிச்சார். அம்மா ஒரு படம்மா, டைரக்டர் கேட்க சொன்னார்மா, நான் கேட்கலம்மா, அவர் தான் கேட்க சொன்னார் அப்படின்னு. அப்போ என்னத்துக்கா இவ்வளோ பீடிகை? அதுதான் எதுக்கு சார் கேட்குறீங்க அப்படின்னா, இது மாதிரி கேரக்டர் நீங்கள் டைரக்டர் சார் எனக்கு மகிழ் திருமேனி சார் படங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த மீ காமன்லாம் ஆக்சுவலாக நல்லா போலையே தவிர ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் அது. அவரோட படங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும். அதனால மகிழ் திருமேனி சார்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது. எந்த படத்துக்கும் நான் இது வரைக்கும் ஆஃபீஸ் போய் பார்த்து, ஆஃபீஸில் போய் டயலாக் பார்த்து ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி நான் பண்ணதே கிடையாது. அப்படியே கூப்பிட்டாலும் இல்லை வரல சார் அப்படி வேணாம் அப்படின்ட்டுடுவேன். பட் இதுக்காக நான் ஆஃபீஸில் போய் மகிழ் திருமேனி சார் பார்த்து பேசினேன். இந்த படம் வந்து ரொம்ப கம்பல்லாம் பண்ணல அவர். ஆனால் உங்களுக்கு இது மைனஸாகவும் அமையலாம், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், யோசிச்சுக்கோங்க, உங்களால் இது மாதிரி கேரக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னார். நான் சார் நடிக்கணும்னு வந்ததுக்கப்புறம் இது பண்ண மாட்டேன், அது பண்ண முடியும், இதோட பெரிய தப்பு ஒன்றும் இல்லை சார், ஸ்மோக் பண்ணுற மாதிரியா தானே பண்ணுறேன் சார், நான் பரவாயில்ல கற்றுக்குறேன் அப்படின்னு. மைனஸாக போச்சுன்னா தப்பு இதுவாக. நான் சொன்னேன் மைனஸு ப்ளஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இப்போ ப்ளஸ் என்ன ஓஹோன்னு நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்படியும் ஒன்றும் கிடையாது. மைனஸாக இருந்தால் நான் 4 படத்தில் கூப்பிட மாட்டாங்க, அவ்வளோதானே, பரவாயில்ல நான் பண்ணுறேன்னா. பட் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. இத்தனை வருஷம் நீங்கள் படங்களில் அம்மாவாக நடிச்சிருக்கீங்க. எப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்ட் சூழ்நிலை சினிமாவில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏற்ற ஃபீல்டு இது. இத்தனை 30-25 வருஷம் மேலே நான் நடிச்சிட்ருக்கேன், நிறைய அவுட்டோர்ஸ் போயிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. என்ன கேட்டால் நம்ம ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப மரியாதையாக அம்மான்ற வார்த்தையை தவிர வேறு கூப்பிடுறதில்ல, வேறு பேசுறதில்லை. வந்தோமா, வேலையை பார்த்தோமா, நம்ம ரூமுக்கு போனோமா, இருந்தோமா, அவ்வளோதான். தொலைக்காட்சி தொடரில் நடித்ததுனால எனக்கு வந்து படங்கள் ரொம்ப ஈஸியாக இருந்தது. படங்களில் வந்து நம்ம ஹரி சார் படத்தில் ஒரு படம் பண்ணும்போது நதியா மேடமோட எனக்கு பெரிய டைலாக் ஒன்று இருந்தது. அவள் அசிஸ்டன்ட் டைரக்டர் பயப்படுறாரு, ஒரு டைலாக் சொல்லிட்டாரு, மேடம் சொல்லிடுவீங்களா, மேடம் சொல்லிடுவீங்களா, சொல்லிடுவாங்க, ஒரு வாட்டி சொல்லிட்டேன் மேடம், அதான் மேடம் கவலை, எனக்கு ஒரு வாட்டி தானே மேடம் சொன்னேன், சரின்ட்டீங்களே அப்படின்னா. டைலாகில் பாருங்கள், சீனில் பாருங்கள் அப்படின்னா அவ்வளோ பெரிய டைலாக் நான் வாட்டுக்கு சொல்லி முடிச்சுட்டேன். அவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, நாங்கள் சீரியலில் ஒரு சீன் ஃபுல்லாக போவோம், ஃபுல் சீன் போவோம், பக்கமாக டைலாக் இருக்கும், சர்வசாதாரணமாக சொல்லிடுவோம். நான் சிங்கர் பேசிக்கலி, பட் எனக்கு எந்த பாட்டும் பார்க்காம பாட முடியாது, பார்த்து தான் பாடுவேன். பட் டைலாக் நீங்கள் ஒரு பக்கம் கொடுத்தா கூட ஒரு வாட்டி கேட்டோன்னு சொல்லிடுவேன். அது என்னன்னு தெரியல. அதானே அந்த சீனோட இணைஞ்சு வந்து நல்ல டைலாக்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா எனக்கு அப்படியே மனப்பாடம் இல்லை, நம்ம டைலாக்ஸ் மனப்பாடம் பண்ணால் நல்லா இருக்காது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஹஸ்பண்டாக பேசுகிறேன்னா என்ன பேசணுமோ அதை பேசுகிறது தானே சீன் நம்மளுக்கெல்லாம் வரும். அதை தாண்டி வேற ஒன்றும் நமக்கு இருக்க போகிறதில்ல. அதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து சீரியல் பண்ணத்தோட இதுதான். இப்போ சீரியல்லாம் ப்ராம்ப்ட் தான் எடுக்கிறாங்க, நாங்கள்லாம் ப்ராம்ப்ட் எடுத்ததே கிடையாது. நம்ம சைட்லலாம் அப்போல்லாம் ப்ராம்ப்டே கிடையாது. எவ்வளோ பெரிய டைலாக்ஸாக இருந்தாலும் பேசி தான் ஆகணும், டப்பிங்கும் நம்ம தான் பேசணும். அப்படிலாம் பண்ணும்போது நல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு உதவிச்சு படத்துக்கு. உங்களுடைய கச்சேரியில் பூரா சினிமா பாட்டு தான் வாசிப்பீங்களா? ஒன்லி ஃபிலிம் சாங்ஸ். அதிலே பி சுஷீலா தானா? இல்லை, அதில் எல்லா சாங்ஸும் நிறைய பி சுஷீலாமா சாங்ஸ் வாசிப்பேன், ராஜா சார் சாங்ஸு.
உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர்கள் யார் யார்? இளையராஜா சார், இளையராஜா. எபஸ்வி, இளையராஜா, ரேமான், அனிருத் பிடிக்கும். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.